பிறகு இவர்கள் இதனை புறக்கணித்தார்கள் என்றால் அல்லாஹ் அவர்களுடைய சில பாவங்களின் காரணமாக அவர்களை துன்பத்தில் ஆழ்த்திவிடவே நாடிவிட்டான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் நிச்சயமாக அந்த மக்களில் பெரும்பாலோர் வரம்பு மீறியவர்களாகவே இருப்பார். எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும், என்னதான் இவங்களுக்கு இது தீனுங்க, இது ஷரியத்துங்க, இது குஃப்ருங்க, இது ஷிர்க்குங்க, இது ஃபிஸ்க்குங்க, தயவு செஞ்சு அல்லாஹ்வுடைய பாதையில் இப்படி குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க. நீங்கள் என்ன தான் எடுத்து சொன்னாலும் சில பேருக்கு புரியவே புரியாது. அது ஏங்கிறது அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படி. இவங்க பாவம் செஞ்சு 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 என்னை ஓவராக கடுப்பேற்றிட்டாங்க. அதனால் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், உலகத்தில் எவன் விளங்குனாலும் இவன் விளங்கக்கூடாதுன்ட்டு. ஏன்னா அவ்வளோ வெறுப்பேற்றி வச்சுருக்கான் என்ன, அல்லாஹ் சொல்கிறான். அவ்வளோ வெறுப்பேற்றி வச்சுருக்கான் என்ன, அவனை முடிச்சே ஆகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் போகிற பாதையில் அவனை அப்படியே டெவலப் பண்ணி கூப்பிட்டே போகணும். அவரும் பார்த்திங்கன்னா படிப்படியாக டெவலப் ஆகிட்டே போயிட்டே இருப்பார். சாதாரண ஒரு தொண்டராக இருப்பார், திடீர்னு வந்து ஒரு செயலாளர் அது இதும்பார், திடீர்னு வட்டம்பார், மாவட்டம்பார், அடுத்தது பார்த்திங்கன்னா ஜம்ப் ஆகி போயிடுவார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் தமிழ்நாடுக்கே அந்த சிறுபான்மையுடைய அந்த இதுங்க அப்படின்னு சொல்லிட்டான். அல்லாஹ் ஏன் இவங்களை புரிய வைக்க முடியாமல் இருக்க? நம்ம நிறைய பேர் கேட்பாங்க, ஜி நீங்கள் சொல்கிறது நமக்கு நல்லா புரியுது ஜி, நான் போய் நம்ம ஹஜ்ரத்துங்களுக்கு போய் சொல்கிறோம், அவங்க வந்து இப்படிலாம் கிடையாதுப்பா, இதெல்லாம் சும்மாப்பா அப்படிங்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு புரியுதில்லை அப்படின்னா, அவங்களுக்கு புரியக்கூடாதுன்னு அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான். ஏன்னா அவங்க செயல்பாடுகள் அந்த மாதிரி இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் அல்லாஹ்வின் சட்டத்தை புறக்கணிக்கிறார்கள் என்றால் பிறகு ஜாஹிலியத்தின் தீர்ப்பினையா அவர்கள் விரும்புகிறார்கள்? ஆயினும் அல்லாஹ்வின் மீது உறுதியாக நம்பிக்கை கொண்டவர்களை பொறுத்தவரை அல்லாஹ்வை விட நல்ல தீர்ப்பு வழங்கக்கூடியவன் யார்? இது அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அல்லாஹ்வுடைய சட்டம் வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்போ உங்களுக்கு வேறு என்ன சட்டம் வேணும்? ஆப்ஷன் ஒன்று கொடுங்க. அப்போது இவங்க சொல்கிறாங்க, நாங்களே அறிவு பெற்றவங்க, நாங்களே உட்காந்து இயற்றுறோம். சரி உட்காந்து நீங்கள் இயற்றுங்க, புரியுதா? இயற்றுங்க. அதன் மூலமாக என்ன நீங்கள் சாதிச்சிருக்கீங்க, புரியுதா?